ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய டே விலாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம டயட் இருக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்மளோட வெயிட் லாஸ்க்காக. ஸோ நேற்று நான் ஒரு ஷார்ட்டாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருந்தேன். நான் என்ன சாப்பிட்டேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயத்த. ஸோ இன்றைக்கி இது ஒரு லாங் வீடியோவாக எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நான் இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ என்னோடய டயட்டு பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப பெருசாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த மாதிரி டயட்லாம் நான் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா என்னோடய ஹெல்த் கண்டிஷனுக்காக, அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபுட் பேட்டர்னில் இருந்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு ரொட்டீனில் இருந்துட்டு சடனாக நம்மளோட ஃபுட்டில் பெரிய மாற்றங்கள் கொண்டு வரும்போது அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை கண்டினியூவாக பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாது. ஆனாலும் நம்ம டயட்டும் இருக்கணும், வெயிட் லாஸும் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில சேஞ்சஸ் ஸ்லோவாக பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கான்செப்ட். அண்ட் அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி என்னோடய டே எப்படி இருந்ததுன்னா, காலையில் எப்பவும் போல் நான் எழுந்திச்சிட்டேன். அண்டு இன்றைக்கி எனக்கு காலையில் எழுந்துக்கும் போதே ஒரு ரிஃப்ரெஷிங்காக தான் இருந்தது. பிகாஸ் என்னோடய ஸ்லீப்பிங் ரொட்டீன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் எப்போவுமே ஒரு 1 o'clock அந்த மாதிரி தான் தூங்குவேன். எனக்கு தூக்கமே வராது. பட் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா, எனக்கு ஸ்லீப்பிங் டோஸ் கொடுக்குறதால ஒரு 10:30க்கே நான் தூங்கிடுறேன். அதுவே ரொம்ப லேட்டு தான். பட் இன்னும் கொஞ்சம் போக போக இன்னும் கொஞ்சம் ஒரு 10 o'clock, ஒரு 9:30 அப்படி கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சீக்கிரம் தூங்கினதால ஒரு நல்ல ஒரு ஸ்லீப்புங்க. அண்டு காலையில் ஒரு 8 o'clock எழுந்தேன் கரெக்டாக. அண்ட் எழுந்த உடனே நான் எந்த ஒரு ட்ரிங்க்ஸும் நான் குடிக்கல. அதாவது க்ரீன் டீயோ பிளாக் டீயோ இன்றைக்கி நான் எடுத்துக்கல. ஏன்னா பாப்பாவுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்ததால் அதெல்லாம் கிளப்பி அனுப்புறதுக்கே கரெக்டாக இருந்தது. ஸோ டேரெக்டாக இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான். இப்போ கரெக்டாக டைம் 10 o'clock ஆகுது. அண்ட் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேப்சிகம் அண்ட் எக்கு கூடவே கொஞ்சோண்டு கேரட்ஸ் எடுத்துக்கிறேன். இதுதான் இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இது நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். அண்ட் லெஸ் ஆயிலில் குக் பண்ணியிருக்கிறதால ஹெல்த்துக்கும் நல்லது. கொஞ்சம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்டு கேப்சிகம் ஃப்ளேவருக்கு சும்மா கொஞ்சோண்டு கருவேப்பில்லை, ஒரு முட்டை பொரியல் மாதிரி நினச்சிக்கோங்களேன், ஒரு கேப்சிகம் பொரியல். ஸோ அந்த மாதிரி தான் இதை பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். இன்னும் காலையில் எப்போவுமே நமக்கு ப்ரோட்டீன் தேவை. ஸோ அதனால் எக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் கேப்சிகம் கூடவே. அதாவது ஈக்குவல் குவான்டிட்டி. கேப்சிகம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாகவே எக் ஆட் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். கூடவே இந்த மாதிரி ரா கேரட். ஏன் ரா கேரட்ஸ்னா, இதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம நோ சுகர் டயட்டில் இருக்கும்போது கேரட் இது ஆல்ரெடி இதில் ஒரு ஸ்வீட் இருக்கும். ஸோ நம்ம இதை குக் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் இது ஓவர் ஸ்வீட் கொடுக்கும் இது. ஓகேவா? ஸோ இது நம்ம ராவாக எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. குக் பண்ணி சாப்பிடும்போது இதோட ஸ்வீட்னஸ் கொஞ்சம் இன்னும் அதிகப்படுத்தும். அதனால் நம்ம நோ சுகர் டயட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி கேரட்லாம் பச்சையாக சாப்பிட்றது ஓகே. சில பேர் நோ சுகர் டயட் இருக்கேன், நான் ஸ்வீட், அதாவது ஃப்ரூட்ஸில் இருக்கிற ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிறேன், இல்லை இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒருத்தரோட டிபெண்ட் ஆன் அவங்களுடைய இஷ்டம், அவங்களுடைய தாட் தான் அது. பட் நான் நோ சுகர் டயட்டில் இருக்கேன்னா, ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் அண்ட் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், நான் எந்த ஒரு சுகருமே எடுக்கிறது கிடையாது. இப்போ இந்த 3 days-ஆகவே நான் எந்த சுகரும் எடுக்கலை. எனக்கு அது எப்படி இருக்குன்னா, ஹெல்த்துக்கு எனக்கு எந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் கொடுக்குதுன்னா, எனக்கு நல்லாவே இருக்குது. டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது. கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கேன். லாஸ்ட் 2 days தான் கொஞ்சம் ஒரு வீக்காக இருந்தது. பட் இப்போ ஓகே, மச் பெட்டர். இன்னும் போக போக நல்ல பலன்களை பார்ப்போம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த கேப்சிகம் கூட சாப்பிட்டுட்டேன், டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த ரா கேரட் சாப்பிட்றதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நல்லா சாப்பிட்டு தான் ஆகணும். இன்றைக்கி ஒர்க் அவுட் நான் என்ன பண்ணலாம்
அப்படின்னு யோசிக்கும் போது நம்மக்கிட்ட வைப்ரேட்டிங் பிளேட் இருக்குது. ஓகேவா? ஸோ வைப்ரேட்டிங் பிளேட் வந்து ஒரு ½ பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுனா இருந்த இடத்துல இருந்தே நம்ம அப்படியே வைப்ரேட் பண்ணிக்கலாம். சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, சாப்பிட்டுட்டு சும்மா கொஞ்சம் வீட்டிலே அப்படி இப்படி நடக்கலாம். அண்ட் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வந்து இன்னைக்கு பார்ட்டியே பண்ணிட்டாங்க. அதனால் வந்து எனக்கு வேலை இல்லை, லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வேலை இல்லை. இன்றைக்கி அவங்களே வந்து சாம்பார் தால்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு வேலை இல்லை. இது எப்படி தான் சாப்பிட்டு முடிப்பேன்னே தெரிலங்க இந்த கேரட்டு. சாப்பிட்லன்னா திட்டுவார். எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு டே விலாக் போடணும் அப்படின்னு. அதில் ஒரு 2 பேர் கூட கேட்டாங்க, அக்கா நீங்கள் வந்து உங்கள் டே என்னங்க இது முடியல உங்களோட டே விலாக் போடுங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வந்து என்னோட டே விலாக் போடுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஆஸ் யூஷுவல் பாப்பாவை அனுப்புறது, குக் பண்ணுறது, தூங்குறது, திருப்பியும் வீட்டில் ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணுறது. ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு இப்போ வந்து நம்ம வெயிட் லாஸ்க்காக வந்து ரொம்ப தீவிரமாக வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதனால பண்ணலாம், இந்த விலாக் போடலாம் அப்படின்றதுக்காக தான் எடுக்கிறேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், ஃபேஷியல் எக்ஸசைஸ் வந்து நான் ஃபஸ்ட்லாம் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி அதையும் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி எனக்கு நிறைய டைம் இருக்குது. குக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை இன்றைக்கி. அவங்க பண்ணிட்டதால நிறைய டைம் இருக்குது. ஸோ நம்ம டைமை வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம். சும்மா லேசியாக உட்காரத்துக்கு இன்றைக்கி நமக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ இது நம்மளோட வெயிட் லாஸ்க்கு, நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்காக நம்ம இதை கரெக்டாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதனால தான் வீடியோஸ் கூட எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வாக் போகலாம். ஓகே. ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டோம். கேப்சிகம், அப்புறம் வந்து கேரட், ரா கேரட் சாப்பிட்டோம். அண்ட் சம்மர் ஸ்டொமக் ஃபில்லிங்க. அந்த கேரட் தான் சாப்பிட முடியல, பட் ஒரு வழியாக நான் அதை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். வாக் போகலாம் அப்படின்றதுக்காக சும்மா ஒரு 10 மினிட்ஸ் அப்படி நடந்து போயிட்டு வரலாம். ஏன்னா நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம இந்த மாதிரி நடந்து நம்ம வந்து நம்மளோட பாடியை வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக வச்சுக்கலாம். அந்த டைமை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ வெயில் அடிக்குது. ஸோ ரொம்ப நேரம் நடக்க முடியாது. சும்மா ஒரு இந்த ஸ்ட்ரீட் மட்டும் போயிட்டு வரலாம். ஓகே. உங்களுக்கு தெரியுதாங்க அந்த முக்கு. ஸோ அந்த முக்கு வரைக்கும் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரலாம். ஓகே. ஸோ இப்போது தனியாக நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா அப்படின்ட்டு இருக்கும். நான் வந்து இப்படி பேசிகிட்டே நடக்கிறதால வந்து ஈஸியாக இருக்கும் எனக்கு. அதனால தான் உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் தெரியுமாங்க, இப்போ நான் போகிற வழியில் வந்து பாம்புங்க கிராஸ் ஆகுங்க இந்த இடத்துல இந்த டைமுக்கு. அதுதாங்க பிரச்சனை, பயமாக இருக்குது. நேற்று தான் வேறு ஒரு பாம்பு நம்ம வீட்டு வாசலில் வந்துருந்து தான் பக்கத்து வீட்டு அக்கா பார்த்து அடிச்சிருக்காங்க. நேற்று நாங்கள் உள்ளே இருந்தோம், அவங்க குரல் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு தெரியல. பட் அவங்களே சாக அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து போட்டு என்னை கூட்டிகிட்டு வந்து காட்டினாங்க. பாரு உன் வீட்டு வாசலில் தான் இருக்குது, தொட்டி ஒன்று இருக்குல்ல, அது எடுத்துருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்ல, நம்ம எவ்வளோ தான் சுத்தமாக வச்சுக்கிட்டாலும் அதுங்க வரதான் செய்யும் பாம்புங்க. அண்ட் வாங்கலை, நான் உங்களுக்கு அவங்க ஒன்று காட்டுறேன். அந்த ஒரு பிரிட்ஜு இருக்குல்ல, அது கட்ட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னனே, அது பாருங்கள். இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக போகவே முடியாத அளவுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. பா, ஏதோ ஒரு ஆறு இருக்குல்ல, ஆறு அந்த மாதிரி இருக்குது. காட்டுறேன் பாருங்களேன். பார்த்தீங்களா? நம்ம இங்கே தான் நடந்து போயிட்டுருந்தோம், இந்த பக்கம்தான். இப்போ இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்டு பிரிட்ஜு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்துடுச்சு.
அங்கே ஒருத்தர் குளிச்சிட்ருக்காரு ஹிந்திக்காரர். அப்பா நம்மளுடைய பழைய வீடு அங்கே இருக்குது, நம்ம சொந்த வீடு. சரி வாங்க ரிட்டர்ன் போகலாம். ஏதாச்சும் பாம்பு வரப்போது உங்களுக்கு இப்படியே காட்டிட்டு போகிறேன்னே, ஏன்னா எதிரே பாம்பு கிம்பு வந்தால் உங்களுக்கு காட்டலாம்ல, அதுக்கு தான். ஏன்னா கரெக்டாக இந்த டயத்துக்கு தாங்க நிறைய பாம்புங்க அப்படி இப்படின்னு க்ராஸ் ஆகும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன்ல ஒரு இடம், இந்த கிராமம் ஃபீல் இருக்குன்ட்டு, இவங்க வீடு தான் இங்கே தான். இப்போ பாருங்கள், நான் ஒரு இடம் காட்டுறேன் பாருங்களேன், அங்கே தான் வரும் ஒரு பெரிய பாம்புங்க, சார பாம்பு, சரியான தடிப்பாக இருக்கும். அது இந்த டைமில் தான் க்ராஸ் ஆகும். எனக்கு எப்போவுமே இந்த இடம் க்ராஸ் ஆகணும் அப்படின்னாலே ஒரு பயம். வண்டியில் போகும்போது பிரச்சனை இல்லை, சர்ன்னு போயிடலாம். எதுவும் வரல, இந்த பாம்பும் வரல, வந்துட்டோம் பொறுமையாக. இங்கே பாம்பு வரதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி புதராக இருக்கலாங்க நிறைய, இங்கே பாருங்கள். ஸோ அதனால் அதுங்க வந்து ஈரப்பதத்துக்கு வந்து இந்த வெயிலுக்கு வந்து ஈரமாக இருக்க இடத்துக்கு வந்து போகுங்க, அதான் பிரச்சனை. நம்ம போயிட்டு வந்துட்டோம், போதும் ஒரு வாட்டி, முடியல. வாக்கிங் எப்படியோ போயிட்டு வந்துட்டோம். சும்மா ஒரு 5 நிமிஷம் சும்மா சாப்பிட்டோம்லாங்க, ஒரு 5 நிமிஷம் தான். நீங்கள் நினைக்கலாம் என்ன ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாக்கிங்கானு. அது கூட ஏன்னா சாப்பிட்டு சும்மா உட்காரத்துக்கு சும்மா ஒரு அப்படி வீட்டில் ஒரு 10 நிமிஷம் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் சும்மா நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே போயிட்டு வரலாம், உங்களையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் அப்படி போயிட்டு வந்தேன். அது போயிட்டு வந்து மூச்சு வாங்குதுங்க எனக்கு. ஒரு 2 நிமிஷம் இப்படி சாஞ்சிட்டு வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். ஓகே, ஸோ 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா சரி கிச்சனில் கொஞ்சோண்டு பாத்திரம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு லைட்டாக கிச்சன்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணும்போதே எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. டேப்லெட்ஸ்லாம் நிறைய எடுக்கிறதால வந்து நிறையாமையே ஆஃப்டர்நூன் ஆனால் ரொம்ப ஸ்லீப்பியாக வந்துடும். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நம்ம வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படி ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து ஒரு சில ஒர்க் இருந்துச்சு, பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அண்டு கொஞ்சம் கிச்சன்லாம் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அண்ட் இப்போது கரெக்டாக வந்து 11:30 ஆகுது. ஸோ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப ஸ்லீப்பியாக இருக்குது. தூங்கக்கூடாது தான், பட் பிகாஸ் ஆஃப் ஹெல்த் கண்டிஷன் ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன், ஒரு 1/2 hour. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் படுத்து ஒரு 1/2 hour ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் லஞ்ச் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே, நான் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு ரெஸ்ட் எடுக்க வந்தேன்ல, 10 மினிட்ஸ் தான் படுக்கலான்னு நினச்சேன். பட் ஆனால் அப்படியே வந்து ஒரு 1/2 hourக்கு மேலே நான் தூங்கிட்டேன், எனக்கே தெரியாமல் ரொம்ப நேரம் அசந்து தூங்கிட்டேன். நம்ம ஸ்லீப்பிங் பில்ஸ்லாம் எடுக்கிறதெல்லாம் அது என்ன சொல்கிறது, நல்லா தூக்கம் வந்துடுது. எப்போ படுத்தாலுமே வந்து ஒரு ரொம்ப நீண்ட தூக்கமாகவே வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1:30க்கு எழுந்தேன். 1:30க்கு எழுந்துச்சி லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா பாட்டி தான் இன்றைக்கி குக் பண்ணியிருந்தாங்க. நான் குக் பண்ணல, பாட்டி வந்து தால் மட்டும்தான் பண்ணாங்க, ரைஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் எக் ஆம்லேட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க எல்லாருக்காகவும். ஸோ நான் என்ன நினச்சேன்னா அப்புறமா எழுந்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் பொரியல் பண்ணி நம்ம லஞ்சு சாப்பிட்லான்னு நினச்சேன். பட் நான் எழுந்ததே லேட்டு. ஸோ அதனால என்னால் எதுவுமே குக் பண்ண முடியல, அந்த டைமுக்கு அந்த பசி எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் குவான்டிட்டியாக வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டு அண்ட் நிறைய தால் ஊற்றி அண்ட் தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சோண்டு பிக்கல் வச்சு நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ டயட் பொறுத்த வரைக்கும் இதுதாங்க, நம்ம வந்து இது இருந்தால் தான் அது இருந்தால் தான் அப்படி கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிறதே வந்து ஒரு கம்மி குவான்டிட்டி அண்டு ஸோ நம்ம ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னா அதுவே போதும். ரொம்ப வயிறு ரொம்ப சாப்பிட்ணும் நிறைய சாப்பிட்ணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இல்லை இது இருந்தால் தான் என் டயட்டு, இது இருந்தால் தான் நான் டயட் பண்ண மாதிரி அப்படின்றதும் கிடையாது. ஓகேவா? ஸோ என்னால் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எதுவுமே தனியாக குக் பண்ண முடியல டைம் ஆனதால். ஸோ அதனால் எனக்கு பசியும் இருக்குது. ஸோ வேறு வழி இல்லாமல் கொஞ்சமாக ரைஸும் தாலும் நிறைய எடுத்துக்கிட்டேன். ஸோ லஞ்ச் அதோட முடிஞ்சிச்சு. அண்ட் இப்போ வந்து 3 o'clock ஆகுது. இப்போ எனக்கு வயிறு வந்து ஸ்டமக் ஃபில்லிங்காக தான் இருக்குது. இப்போதைக்கு எந்த ஒரு பசியும் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நமக்கு பசி ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்ம அதுக்கப்புறமா ஏதாச்சும் லைட்டாக எடுத்துக்கலாம். ஓகே,
ஸோ ஈவினிங் வந்து இப்போ 4:30 ஆகிடுச்சு. அண்ட் பசியும் எதுவும் இல்லை, ஏன்னா நம்ம வந்து காலையிலேயே வந்து ப்ரோட்டீன் நல்லா சாப்பிட்டோம். அண்ட் ஆஃப்டர்நூனும் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து போதுமான அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ லைட்டாக ஒரு மாதிரியாக இருந்துச்சு, ஏதாவது டீ குடிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இன்றைக்கி பிளாக் டீ போடல அண்ட் க்ரீன் டீயும் குடிக்கல. வீட்டில் எல்லாருக்காகவும் வந்து மில்க் டீ போட்டோம். ஸோ எனக்கு மட்டும் சுகர் இல்லாத மில்க் டீ, அதில் கொஞ்சோண்டு பட்டரை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது குடித்தோன்னா இதுவும் நல்லா வந்து ஸ்டொமக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இது குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஏதாச்சும் பண்ணலாம். ஓகே, உன்னையும் வாக்கிங் கூட்டிகிட்டு போகணுமா? உன்னெல்லாம் கூப்பிட்டு போ. பாருங்கள், நம்ம மாடி வந்து ஃபுல்லாகவே ரொம்ப வந்து டஸ்ட்டாக இருக்குது. அண்ட் நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து மாடிக்குன்னு வரதே கிடையாது. அதனால வந்து ரொம்ப குப்பை கூடமாக இருக்குது. நான் இனிமேல் இங்கே தான் வாக் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பட் வாக் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா நமக்கும் ஒரு மூடு வரும் நடக்கிறதுக்கு. ஸோ அதனால் நானும் ஜோனாவும் மேலே வந்துட்டோம். வந்து ஃபஸ்ட்டு வந்து மாடியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட வாக்கிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ நீங்கள் எங்களோட க்ளீனிங் வீடியோ பார்க்க போகிறீங்க. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஈவினிங் வந்து 5:30 ஆகுது. அண்ட் நம்ம ஜோனை கூட்டிகிட்டு வரதுக்காக ஆஃப்டர் டீ வந்து குடிச்சிட்டு நம்ம போய் ஜோனை கூட்டிகிட்டு வந்துட்டோம். அண்ட் கூட்டிகிட்டு வந்துட்டு சரி கொஞ்சம் நேரம் நம்ம ஒர்க் அவுட் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக மாடிக்கு வந்தோம். மாடிக்கு வந்து பார்த்தா ஃபுல்லாகவே ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இனிமேல் இங்கே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஓரளவுக்கு சுத்தமாகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு பெருக்கியாச்சு. இந்த பெருக்கினதும் வந்து ஒரு வகையான எக்ஸசைஸ் தான். ஸோ பெருக்கி ஃபுல்லாக அங்கே கொட்டிட்டேன். கொஞ்சம் க்ளீன் ஆகிடுச்சு. கொஞ்சம் இல்லை, மொத்தமாகவே க்ளீன் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து க்ளீன் இல்லை, இந்த டைரெக்ஷன் வச்சுக்கலாம். ஆமாம், இதை நான் காட்டுறேன்னு சொன்னேன் தான். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து ஃபுல்லாக இந்த செடியெல்லாம் காஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் வந்து ஒதுக்கிட்டு இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா ஸ்பேஸ் நல்லா பண்ணிக்கலாம் நடக்கிறதுக்காக. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் வந்து நான் ஒரு விஷயம் காட்டணும், அதை எடுத்துட்டோம். ஸோ நம்ம வந்து இனிமேல் ப்ராப்பரான ஒரு வெயிட் லாஸ்க்குள்ளே போக போகிறோம். எப்படியாவது நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற தீர்மானத்தில் இருக்கேன் நான். அண்ட் அதுக்காக வந்து நான் வாங்கினது வெயிட் லாஸ்க்காக பார்த்திங்கன்னா என்னோடய ஷூஸ். ஸோ ஷூஸ் நான் வாங்கினேன். என்கிட்ட ஆல்ரெடி நிறைய ஷூஸ் இருக்குது. பட் அது எல்லாமே வந்து போடாமல் அப்படி வெயிலில் வச்சதெல்லாம் முறிஞ்சு போயிடுச்சு. அது என் காலே பத்தலை. ஸோ அதுக்காக வந்து புதுசாக நான் வந்து ஷூஸ் வாங்கிக்கிட்டேன். ஸோ ஷூஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். அண்ட் நடக்கும்போது நமக்கு ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவோம். நல்லா இன்னும் நடக்க நமக்கு இன்னும் ரொம்ப நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இன்னும் இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கூட பிக்கலை. ஃபர்ஸ்ட் டே இப்போ தான் நான் யூஸ் பண்ண போகிறது. அந்த பக்கம் போடு பாப்பா. ஸோ நம்ம ஷூஸ்லாம் போட்டுட்டு நம்மளால் முடிஞ்சது ரொம்ப இல்லைனாலும் ஏதாவது கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து ஒரு வாக் போகலாம். ஓகே, நம்ம கான்ஃபிடென்ட்டுக்காக. அண்ட் இந்த மாதிரி ஸ்லோவாக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பண்ணும்போது வந்து
நம்ம டெய்லி பண்ணுறதுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும், நம்ம இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவோம். அண்டு டெய்லியுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம இன்னும் பெட்டராக நல்லா பண்ணி நம்ம பாடியில் வந்து நல்ல சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம ஷூஸ்லாம் போட்டு வந்துடுறேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் நம்ம வாக் பண்ணோம். ஏன்னா ஆல்ரெடி நான் பெருக்கிட்டு இருந்தேன், அதுக்கே எனக்கு கொஞ்சம் எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு. ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த மாதிரிலாம் வாக் பண்ணி ஏதாச்சும் குடிஞ்சு நெளிஞ்சு ஒரு சில விஷயங்கள் வேலைகளெல்லாம் வந்து ஸ்டெயின் பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் ஒரு 10 மினிட்ஸ் கரெக்டாக வாக் பண்ணோம். ஒரு 15 கவுண்ட் அப்படி நடந்தேன். ஸோ ஓகே, அது போதும், இன்றைக்கி போதும், ஒரே டைம் ரொம்ப ஹெவியாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு தோணுச்சு. டே பை டே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மூச்சு வாங்குறது இன்னும் கூட நிற்கலை. அண்ட் இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் தான் பண்ணியிருப்பேன் இந்த வாக்கிங். பட் ஆனாலும் ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது. சம்திங் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம பாடிக்காக, நம்ம செல்ஃப் கேருக்காக வந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. கண்டிப்பாக வந்து இத்தனை நாள் வந்து எனக்கு முடியல அப்படின்ற ஒரு தாட்லேயே நான் உட்காந்துட்டே இருப்பேன், ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்பேன். பட்டு இப்போ எப்போ ஒன்ஸ் ரொம்ப ஹெல்த்து மோசமாயிட்டு அண்ட் டாக்டர்ஸ்லாம் வந்து இல்லை நீங்கள் கொஞ்சம் வெயிட் குறைச்சிடுங்க, உங்கள் ஹெல்த்துக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக சீக்கிரம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா வேறு வழி இல்லாமல் நம்ம சீரியஸாக சம்திங் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வெயிட் லாஸே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அண்டு ஃபுட்டில் பார்த்திங்கன்னா நல்லா நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கேன். லாஸ்ட்டு 3 டேஸாக வந்து என்னோடய ஃபுட் ரொட்டீன் வந்து ரொம்ப சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது நிஜமாகவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் ஒரு டிஃப்ரென்ஸ் உணர்ந்தேன். என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் என்னோடய ஃபுட் லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்னா, வீட்டில் சமைக்கிற உணவு தான், பட் நிறைய ரைஸ் எடுத்துப்பேன், கம்மி வெஜிடபிள். ஸோ இந்த மாதிரி ஆயிலி ஃபுட்டு, ஆயிலில் பொரிச்ச ஃபுட்டு, ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் நிறைய எடுப்பேன். அதனால வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருவேன், ஸோ தூங்கிடுவேன். ஸோ இப்படி தான் 3 வேலையும் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க மாட்டேன் நான், முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். நான் ஒன்லி லஞ்சு, அப்புறம் சம்டைம் பசிச்சா ஈவினிங்கில் கொஞ்சோண்டு ரைஸ் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துப்பேன், அப்படி இல்லைனா நைட் டின்னர் எடுத்துக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ இந்த 3 டேஸாக வந்து நம்ம அப்புறமா ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆனதுக்கு அப்புறமா ஆஃப்டர் வந்து வேறு வழி இல்லாமல் நிறைய மாற்றத்தை கொண்டு வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய எடுக்கிறேன் அண்ட் ரைஸ் கம்மியாக எடுக்கிறேன். அண்ட் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் கூட வெஜிடபிள் இல்லை, பட் இருந்தாலும் கம்மி குவான்டிட்டி தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுவே எனக்கு ஃபில்லிங்காக இருந்துச்சு. எல்லாமே நம்ம மனப்பான்மை தான். அண்டு ஈவினிங் வந்து ஒரு பட்டர் டீ குடித்தேன், சுகர் இல்லாமல். ஸோ சுகர் சுத்தமாக நான் கட் பண்ணிட்டேன். அண்டு இப்போ லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கீழே போயிட்டு ஒரு வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டுருக்கேன். வாழைப்பழம் நம்ம சாப்பிட்லாம் வெயிட் லாஸ்க்கு, பட் நான் வந்து வெயிட் லாஸ் அந்த மாதிரி ஒரு பீரியடில் இருக்கும்போது வாழைப்பழம் நம்ம நிறைய எடுக்க மாட்டேன் நான். எப்போயாச்சும் ஒரு வாட்டி நம்மக்கிட்ட வேறு ஃப்ரூட்ஸ் இல்லை வேறு எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். சின்ன வாழைப்பழமாக இருந்தால் 1 எடுத்துக்கலாம். என்னோடய பர்சனலி நான் பண்ணுற விஷயம் அது. ஸோ ஒருத்தருங்களுக்கு ஒரு மாதிரி. ஸோ உங்களுக்கு உங்கள் பாடிக்கு எப்படி என்னன்றதை நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளால் முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பாடிக்காகவோ இல்லை உங்கள் வெயிட் லாஸ்க்காகவோ இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காகவோ பண்ணுற விஷயங்களை வந்து தள்ளி போடாதீங்க. ஸோ கண்டிப்பாக கஷ்டமாக இருந்தாலும் சின்ன சின்ன மாற்றங்கள்
ஏற்படுத்துங்க, சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக அது நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய பிக் இம்பேக்டை க்ரியேட் பண்ணோம். இன்றைக்கி கூட என்னால் முடியல, பட் என்னால் முடிஞ்ச விஷயத்த நான் பண்ணேன். ஸோ இப்போ கீழே போயிட்டு ஒரு பனானா சாப்பிட்டுட்டு அண்ட் ஃப்ரெஷ்ஷப் ஆக வேண்டியது தான். ஓகே, ஸோ கீழே போயிடலாமா? இங்கே பாருங்கள், நம்மளே வந்து கஷ்டப்பட்டு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நோ சுகர் டயட்டு, அப்புறம் ஃபுட்டில் டயட்டு, அப்புறம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு வந்து சில ஒர்க் அவுட்லாம் பண்ணி நம்ம வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறோம். இங்கே என் பொண்ணு பார்த்தீங்களா, ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் எடுத்துகிட்டு வந்துமா சாப்பிடுமான்னு என்ன டெம்ப்ட் பண்ணிட்டு இருக்க. அது பாருங்க, அங்கே பாருங்க. எனக்கு வேணாம், நீ சாப்பிடு. இங்கே பாருங்க, எனக்கு ஒன்றும் வேணாம். இதே வந்து முன்ன மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஒரு வாய் வாங்கிட்டு இருப்பேன். பட் இன்னும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம மைண்ட் கண்ட்ரோல் வேணும். நம்ம நினச்ச விஷயத்தை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து ஒரு கட்டுக்கோப்பாக பாருங்கள், வேணும்னே பாருங்கள். ஏன்னா நான் ஸ்மெல் பண்ணிக்கிறேன். சாப்பிட்ட மாதிரி பாருங்க, ஓவராக பண்ணுறால. சாப்பிட்றீங்களா? ஒன்றும் வேணாம், போடி. சரி, இனிமேல் நம்ம கீழே போகலாம். இப்போ நைட்டு டின்னருக்கு வந்து மஷ்ரூம் குக் பண்ணலாம், இல்லை ப்ரோக்கலி அந்த மாதிரி ஏதாச்சும் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். இன்றைக்கி டின்னர் லேட் ஆகிடும் போல், 7 o'clock ஆகிடும் போல் குக் பண்ணி சாப்பிட்றதுக்குள்ளே. ஏன்னா வீட்டில் எதுவும் இல்லை, வீட்டில் வந்து வெறும் பீட்ரூட்டும் அப்புறம் வந்து அவரைக்காய் தான் இருக்குது. அது போரிங்காக இருக்குது. ஸோ அதனால் மஷ்ரூம் இல்லை வந்து ப்ரோக்கலி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கடைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ கடைக்கு போயிட்டு பார்க்கலாம் என்ன இருக்கோ அதை வாங்கிட்டு வந்துக்கலாம். வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு வந்தோங்க. வெஜிடபிள் வாங்குறதுக்கு ப்ரோக்கலி இருந்தது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. ப்ரோக்கலி வாங்கணும், அப்புறம் மஷ்ரூம் வாங்கணும். இங்கே நான் காய்கறி வந்து சுற்றி பார்த்துட்டே இருந்தேன், இங்கே என்னென்ன காய்கறிகள் இருக்குது அப்படின்னு. நான் இங்கே ஒரு அதிசயத்தை பார்த்தேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். என்ன பண்ணுற? இங்கே பாருங்கள், இங்கே காய்கறி கடையில் உள்ளே வந்து உட்காந்து சொப்பு விளையாடிட்டு இருக்கா குட்டி பொண்ணு. பாய் சொல்லு, பாய் சொல்ல மாட்டியா? பயப்படுறா பாவம், அவன் பயப்படுறா. அதனால அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம வந்த வேலையை நம்ம பார்ப்போம். எட்டி எட்டி பார்த்துட்ருக்கா. உள்ளே உட்காந்து சொப்பு வச்சு சமையல் செஞ்சு விளையாடுறா. இங்கே குட்டி குட்டியாக இருக்க காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சமைச்சு விளையாடுறான். பாருங்கள், ஜோனா மாங்காய் கேட்குறா. மாங்காய்லாம் ஒன்றும் வேணாம் போ. சரி, நம்ம காய்கறியெல்லாம் வாங்கிட்டு பில் போட்டு நம்ம கிளம்பலாம். ஸோ நம்ம டின்னருக்கு வந்து இன்றைக்கி காளான் எடுத்துக்க போகிறோம், மஷ்ரூமு. ஸோ மஷ்ரூம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் மஷ்ரூம்ஸ் கூட வந்து நம்ம கேப்சிகம் வந்து இந்த மாதிரி லாங்காக கட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் கூடவே கொஞ்சம் ஆனியன்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி குக் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி டின்னர் வந்து குக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி நம்ம கொஞ்சம் மாடியெல்லாம் க்ளீன் பண்ணோம் அண்ட் கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் நம்ம வந்து பண்ணோம். ஒர்க் அவுட் சொன்னால் ரொம்ப பெரிய ஒர்க் அவுட் பண்ணல, ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு 10 minutes, ஓகே, ஒரு 15 times வாக் பண்ணோம். அண்டு கொஞ்சம் மாடியெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணோம். ஸோ அதுவே வந்து எனக்கு ரொம்ப முடியாமல் போச்சு. அண்டு இன்றைக்கி நான் வேறு என்ன பண்ணேன்னா நடந்து போகிறது, ஸோ இதெல்லாம் பண்ணோன்னே டயர்டாகிடுச்சு. வந்து ஃப்ரெஷ்அப் ஆனதுக்கப்புறமா இப்போ டின்னர் குக் பண்ணுறேன். என் டார்கெட் வந்து 6 o'clock சாப்பிட்ணுன்றது தான். பட் இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஆல்ரெடி இப்போ 7 o'clock ஆகிடுச்சு, 1/2 hour தாண்டிடுச்சு. ஸோ நம்ம சீக்கிரமாக குக் பண்ணி ஒரு 7:30 சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக தான் குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் என்ன குக் பண்ணுறேன் அப்படின்னா கேப்சிகம், இது காளான் அண்ட் கேப்சிகம் ஆனியன். ஸோ இதை மட்டும் போட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்டேர் ஃப்ரை மாதிரி ஆயில் லெஸ்ஸாக போட்டு ஒரு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பச்சை மிளகாய் எடுத்து போகிறீங்களா ஒரு 2? ஸோ இதை மட்டும் குக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஆயில் அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ கொஞ்சோண்டு ஆயில் தான் ஆட் பண்ணேன். அண்ட் ரைஸு, கார்போ, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவுமே நான் எடுத்துக்கிறது கிடையாது. லாஸ்ட்டு 3 days-ஆகவே நம்மளோட டயட் இப்படி தான் போயிட்டுருக்கு. அண்ட் ஆஃப்டர்நூன் மட்டும்தான் நம்ம வந்து ரைஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இது கூட பச்சை மிளகாய் கேட்டால் காஞ்சி போன பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. புது பச்சை மிளகாய் வந்து இங்கே இதுலேயே இருக்க பாரு, காய்கூடையில் அங்கே தான் இருக்குது. அதில் இல்லை, உள்ள இருங்க, நானே போய் கொண்டு வரேன். நானே எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். எனக்கும் இந்த ரெசிபியெல்லாம் உங்களுக்கு காட்டணும்னு ஆசை தான். பட் ஆனால் எனக்கு அது எப்படி எடுக்கணும்னு சீரியஸ்லி எனக்கு அது தெரியல, எப்படி வீடியோ எடுக்கணும்னு.
ஸோ அதுதான் இந்த ஜோனம் வரலாம் வீடியோக்குள்ளே. ஸோ வெங்காயமும் பச்சை மிளகாவும் லைட்டாக ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா நம்ம கூடவே வந்து இது போட்டுக்கலாம். இது நான் தான் கட் பண்ணி எப்படி இருக்கு? ஜோனா தான் எல்லாமே கட்டிங் பண்ணி கொடுத்தா. இது வந்து கேப்சிகம். ஸோ கேப்சிகம்ஸ் நம்ம அதில் போட்டுக்கலாம். இதை பாருங்க, இது வந்து பார்ப்போம். காளான் நான் தான் கட் பண்ணேன். இது உள்ள பார்க்கும்போது அது மாதிரி கிறிஸ்பி போட்டு எனக்கு உங்களுக்கு வீடியோ தெரியாது. இது ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா காளான் வந்து டப்புக்குன்னு வெந்துடும், அதனால நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஆமாம். ஸோ காளானை வந்து போட்டுட்டு அந்த கொஞ்சோண்டு பெப்பர் அண்ட் சால்ட்டு, அப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள், அப்புறம் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி குக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான டின்னர் ரெடி ஆகிடும். ஓகேவா? நான் ரெடி பண்ணிவிட்டு வந்து சாப்பிட்லாம். நீங்கள் இதில் போட்ட உடனே அது ப்ரௌன் ஆகிடும். ஆமாம், குட்டி ஆகிடும். ஸோ நம்ம ரெடி பண்ணிட்டு வந்து நம்மளோட டின்னர் நம்ம சாப்பிட்லாம். ஓகே, வெயிட் பண்ணுங்க. அதனாலவே 2 பாக்கெட் வாங்கிக்கோங்க. ஆமாம், ஏன்னா வந்து இவங்களும் நான் டயட் இருக்கேன்னா என் கூட சேர்ந்து இவங்களும் என் டயட் ஃபுட்லாம் சாப்பிடுவாங்க. அதனால தான் இவ்வளோ காளான். ஸோ நான் குக் பண்ணி விடுறாளா பாருங்க. பாருங்க, டயட்டும் சாப்பிட்ற ஜங்க் ஃபுட். ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு ஒன்று காட்டுறீங்க பாருங்க. பேசிட்டே இருக்கும்போது கையில் என்ன திரும்ப வச்சிருக்கா? காட்டு 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 பாப்பா. பால் பவுடர் சாப்பிட்டுட்டு இருக்கா. நீ அதெல்லாம் சாப்பிடலன்னா தான் உனக்கு இந்த மாதிரிலாம் தருவேன். சரி, நம்ம முடிச்சுட்டு நம்ம டின்னர் சாப்பிடலாம். ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலி நம்ம டே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம டின்னர் டைம் வந்தாச்சு. ஸோ டின்னருக்கு வந்து நம்ம என்ன குக் பண்ணோம்? கேப்சிகம், காளான் அண்ட் ஆனியன்ஸ் அண்ட் கொஞ்சோண்டு வந்து வெங்காயத்தால்லாம் போட்டு ஒரு ஸ்ட்ரீர் ஃப்ரை மாதிரி இது பண்ணோம் நம்ம, லெஸ் ஆயில் போட்டு. ஸோ இதுதான் நமக்கு வந்து இன்றைக்கி டின்னர். ஓகே, நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து இது செகண்ட் டே, பட் நம்ம இதை ஃபர்ஸ்ட் டேவாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா நேற்றெல்லாம் நான் இந்தளவுக்கு ஃபுல் வீடியோ போடல. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே. ஓகேவா? ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டே வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்டு ரொம்ப நல்லா போச்சு. ரொம்ப பாசிட்டிவான தாட்ஸோட, நிறைய பாசிட்டிவான விஷயங்களோட இன்றைக்கி டே நான் வந்து முடித்தேன். அண்டு இது எப்படி இருக்குன்னு தெரில, இருங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் தான் பண்ணேன். காரம் அதிகமாகிடுச்சு. கொஞ்சோண்டு பெப்பர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே, நம்ம இதை வந்து நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டின்னரோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நம்மளோட வெயிட் லாஸ் ஜர்னியில் நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்றத ஃபுல்லாக நம்ம பார்த்தோம். அண்டு நாளைக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம், என்னென்ன மாற்றங்கள்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் என் வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். வேறு யாருக்காவது வெயிட் லாஸ் வீடியோஸ், வெயிட் லாஸ் ரிலேட்டடான விஷயங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய வீடியோஸ் நம்ம சேனல் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? ஏன்னா உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்ஸ்கிரைப் தான் வந்து எனக்கு நெக்ஸ்ட் லெவலில் நான் வெயிட் லாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நெக்ஸ்ட் வீடியோ போடுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவை வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ நான் இந்த டின்னர் முடிச்சுட்டு என்னோடய ரெகுலர் டேப்லெட்ஸ் நான் எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என் ஃபேமிலி கூட அண்ட் தூங்க போயிடுவேன். ஓகேவா? ஸோ பை பாய், தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் மாயாக்கு நெக்ஸ்ட் வீடியோ சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.